வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ராம் டெக் 24 சேனல். இப்போ நம்ம ஜிபிஎஃப் ஃபார்ட் ஃபைனல் பில்லு எப்படி நம்ம போட போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வழக்கம் போல் கூகுளில் போய்ட்டு ஐஎஃப்ஹெச்எம்எஸ் டைப் பண்ணிவிட்டு இனிஷியேட் ஐடி கொடுத்துட்டு சர்வீசஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹச்ஆர் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஹச்ஆரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரைட்டாக கிளிக் பண்ணி வந்தோம்னா அட்வான்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த அட்வான்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணணும். பண்ணி முடிச்சோடனே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய ஷோ ஆகும். அதில் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு பிஎஃப் இன்சியேஷன் என்ட்ரி அப்படின்றத கிளிக் பண்ணி பார்க்கணும். அதில் எந்த எம்ப்ளாய்க்கு நம்ம ஜிபிஎஃப் பில்லு போட போகிறோம் அவங்க எம்ப்ளாயி ஐடி சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். இப்போ கிரியேட் கொடுத்த உடனேயே அந்த எம்ப்ளாயோடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அதில் நம்ம எந்த அட்வான்ஸ் நம்ம இப்போ போட போகிறோம் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ ஜிபிஎஃப் ஃபார்ட் ஃபைனல் வித்ட்ராவல் அப்படின்றத நம்ம போட போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணி முடித்த உடனே வந்து இப்போ அவருடைய அக்கௌண்ட் ஸ்லிப்பில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த கரண்ட் மந்த்துக்கு எவ்வளோ இருக்கோ அது நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ இதில் வந்து நமக்கு இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு போட போகிறோம் அப்படின்றத நம்ம ரெக்வஸ்ட் அமௌண்ட்டில் போடுறோம். அது மேண்டேட்டரி. ஸோ 5 லட்ச ரூபா இப்போ வந்து இந்த எம்ப்ளாயி வந்து கேட்டிருக்காரு. ஸோ 5 லட்ச ரூபாய் நம்ம போடுறோம். கீழே கன்சாலிடேட் அமௌண்ட்டும் அதே 5 லட்ச ரூபா வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பர்பஸ் ஆஃப் அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எதுக்காக இந்த அட்வான்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த எம்ப்ளாயி வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக கேட்டிருக்காரு. ஸோ அதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணி முடிச்சோடனே அவருடைய இதர டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். பல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு அப்ரூவ் ஐடி வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்வர்டு பண்ணிடுறோம். திரும்பி அப்ரூவ் ஐடியில் போய்ட்டு அந்த ட்ரான்சாக்ஷனை அப்ரூவ் பண்ணிவிட்டு திரும்பி இன்சியேட் ஐடி வந்து அட்வான்ஸஸில் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிஎஃப் சாங்ஷன் ஆர்டர் என்ட்ரி, இப்போது முன்னாடி இன்சியஸ் என்ட்ரி இப்போ சாங்ஷன் ஆர்டர் என்ட்ரி அந்த எம்ப்ளாயி ஐடியை சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்துட்டு நம்ம அப்படியே கீழே வந்தோம்னா டீட்டெயில்ஸ் வரும். அதில் வந்து நம்ம எட் அட்வான்ஸ் போட போகிறோம். அதே ஜிபிஎஃப் ஃபார்ட் ஃபைனல் வித்ட்ராவல் போட போகிறோம். ஸோ கிளிக் பண்ணுறோம். பண்ணி முடித்த பின்னாடி எம்ப்ளாயி ரெக்வஸ்ட் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி இன்சியேஷன் என்ட்ரி பண்ணி அப்ரூவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே நம்மளுக்கு இப்போ ஷோ ஆகும். அந்த இது வந்து நம்ம கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் செலக்ட் பண்ணுவோமா, செலக்ட் பண்ண உடனே ஆல்ரெடி இன்சியேஷன் என்ட்ரி நம்ம போட்டது எல்லாமே அமௌண்ட் எல்லாமே இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இதில் வந்து அத்தாரிட்டி நேம் அப்படின்றது வந்து நம்ம டிடிஓ வந்து கன்சர்ன் டிடிஓ பேர் வந்து நம்ம போட்டுடுறோம். போட்டு முடிச்சோடனே ஆர்டர் டேட் அப்போ அதை நம்ம கிளிக் பண்ணிடுறோம். அடுத்தது சேங்ஷன் அமௌண்ட் எவ்வளவு 5 லட்ச ரூபா அதுவே வந்துடும். அதுக்கடுத்து வந்து நம்ம கீழே வந்து இது அத்தாரிட்டியா கம்படென்ட் அத்தாரிட்டியா அப்படின்னு இருக்கும். எஸ் அது நம்ம பண்ணலாம் இல்லைனா மானிட்டரி இல்லை. அதுக்கடுத்து ரிவ்யூ கொடுத்துட்டு அப்ரூவ் ஐடியை கிளிக் பண்ணணும். பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு அப்ரூவ் ஐடி போகும். அதை நம்ம அப்ரூவ் பண்ணிவிட்டு திரும்பி என்ன செய்யணுமா இன்சியேட் ஐடிக்கு வரணும். இன்சியேட் ஐடி வந்துட்டு பேரோலில் ஜென்ரேட் பில் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம அப்ரூவ் பண்ணுறோம். பண்ணி முடிச்சு எல்லாமே வேலையை முடிச்சுட்டு பேரோலில் ஜென்ரேட் பில்லுக்கு வந்துட்டோம். ஜென்ரேட் பில்லை கிளிக் பண்ணிவிட்டு நான் சேலரி அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனேயே எந்த ப்ராசஸ்ன்னு கேட்கும். ஜிபிஎஃப் ஃபார்ட் ஃபைனல் வித்ட்ராவல் அப்படின்றத சூஸ் பண்ணுறோம். எந்த ஆபீஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுறோம். எம்ப்ளாயி நம்பர் சூஸ் பண்ணுறோம். அவர் எந்த பில் குரூப்பில் வச்சுருக்கோமோ அதை சூஸ் பண்ணுறோம். பண்ணி முடிச்சுட்டு நம்ம சர்ச் கொடுத்தோம்னா கீழே வந்து நம்மளுக்கு வந்து அந்த எம்ப்ளாயோடைய ஜிபிஎஃப் பில் வந்து நமக்கு கிரியேட் ஆகி நிற்கும். அதை நம்ம அவருடைய நேம் எல்லாமே கீழே ஷோ ஆகும். இப்போ நம்ம குரூப் செலக்ட் பண்ணிக்கிறோம். சர்ச் கொடுத்த உடனேயே அந்த இண்டிவிஜுவல் பேர் வந்து நம்ம கீழே ஷோவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி ஜென்ரேட் பில் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனேயே அவருக்கு வந்து எஸ்ஸான்னு கேட்கும். ஆமாம் எஸ்ன்னு கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து கீழே வந்து மானிட்டர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸில் பார்த்தோம் அப்படின்னா பெண்டிங் அப்படின்னு காமிக்குது. இப்போ ரெஃபரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வியூ அவுட்புட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஜிபிஎஃப் ஃபார்ட் ஃபைனல் வித்ட்ராவலுடைய பில் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஷோ ஆயிரும். அந்த பில் நம்பரை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா காப்பி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த பில் நம்பர் வந்துருச்சு. அதை காப்பி பண்ணுறோம். பண்ணிவிட்டு பேரோலில் பில்ஸில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து பில் நம்பரை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கோ கொடுத்தோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். அதை நம்ம டீட்டெயில்டு கொடுத்து அவங்களுடைய அந்த நம்ம ஆல்ரெடி ப்ரொசீடிங்ஸு நம்ம எல்லாமே போட்டு வச்சுருப்போம். அந்த ப்ரொசீடிங்ஸு இதில் நம்ம என்னென்ன ஏற்றுறோமோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்கேன் பண்ணதை நம்ம சூஸ் ஃபைலில் அப்லோட் பண்ணி வச்சிடுறோம். இனிஷியேட்டில் இந்த வேலையை பண்ணி முடித்தா தான் அப்ரூவ் மட்டும் தான் பண்ண முடியும். பண்ணி முடிச்சுட்டா பில்லு வந்து நமக்கு ரெடியாகும் நண்பர்களே. நீங்கள் வழக்கம் போல் ட்ரெஷரிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடலாம். இனிஷியேட்டிலேயே எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுருங்க. அப்ரூவல் ஆப்ஷன் இல்லை. நன்றி, வணக்கம்.